எந்த மனுஷன் கர்த்தர் தந்த வசனத்தை காத்து கொள்ளாம அதை அப்படியே தூக்கி போட்டு தன் சுயத்தை நிறைவேற்றுகிறானோ அந்த மனுஷன் கடவுளுடைய பார்வையில யாரா இருக்கிறான்னு சொன்னா துரோகிகளா இருக்கிறாங்க. நம்ம சொல்லுங்களேன், நம்ம யார்தான் துரோகிகளா இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, கடவுளுடைய வார்த்தையை தூக்கி எறியப்பட்டு, கடவுளுடைய வார்த்தையை மதிப்பு தராம, கடவுளுடைய வார்த்தையை கனப்படுத்தாம, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் விசேஷம் இருதயத்தில் வைத்து வாழாம நாம் இஷ்டம் போல வாழ்வோமானால் உங்களை என்னை பார்த்து வேலை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நானும் துரோகிகளா இருக்கிறோம். துரோகிகளா இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகளை மதியாம, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் விசேஷமாக கீழ்ப்படியாம அதை காத்துக்கொண்டு நடவாக போகிற எந்த விசுவாசிகள், எந்த ஊழியக்காரனோ அவர்கள் யாரா இருக்கிறதுன்னா துரோகிகளா இருக்கிறது சொல்லிதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே சொல்லுங்களேன். கர்த்தரை ஸ்தோத்திராகியாக. தேவன் நம்ம துரோகியாய் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். இயேசுவானவர் தம் சொந்த ரத்தத்தை கொடுத்து, தம் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த நோக்கம் தெரியுமா? நான் துரோகியா வாழ்வதற்காக அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்காகவே. ஆமே. தேவனுக்கு எப்படி வாழணும்? பிரியமாய் வாழ்வதற்கு தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஒய்யே, நான் துரோகியா வாழ்வதற்காக அல்ல, அதனால்தான் உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமே சொல்லுங்களேன். அவருக்கு பிரியமானதை செய்ய கடவுள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையாக துரோக பேச்சுகளை, துரோக விசுவாசமுள்ள பேச்சுகளை விட்டு, இப்படிப்பட்டதான கிரிகளை விட்டு, வஸ்திரத்தை கடவுள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நீங்கள் நாங்கள் கேட்டு அதன்படி வாழ்வோமானால் நாம் துரோகத்துக்கு தப்பணும். துரோகத்துக்கு தப்பணும் இல்லை, அதன்படி வாழலன்னு சொன்னா, அதை காத்துக்கொள்ள சொன்னா நீங்கள் நானும் துரோகி என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே சொல்லுங்களேன்.